கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சூப்பர்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தையும் அடைகிறார், பௌர்ணமி சந்திரனாகவும் இருக்கிறார். இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு எந்த சந்திராசிரம அமைப்புகளும் இல்லை. ஐப்பசி மாதம் பௌர்ணமி இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்குது. ஆரம்பத்தில் 9ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய ராசிநாதன் அதற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாட்களும் பௌர்ணமி அமைப்பில் அட்டகாசமாக இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாட்களும் பௌர்ணமி, அதற்கப்புறம் புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாட்களும் உச்சம் என்கின்ற அட்டகாசமான வாரம் இந்த வாரம் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. அஷ்டமச்சனியில எந்த அளவிற்கு கஷ்டத்தை அடைந்தீர்களோ, இன்னும் ஆயில்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள், என்ன திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறேன், இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு பயங்கர குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய சோதனைகள்லாம் நிச்சயமாக இருக்காது. பழைய காலத்தில் பட்ட கஷ்டத்தெல்லாம் ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்பு, எங்கெங்கே தப்பு பண்ணீங்களோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. தைரியம் வரப்போகிறது, அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது. எந்த இடத்துல அடிபட்டீங்களோ, அண்ணன் கிட்ட அடிபட்டேன், தம்பி கிட்ட அடிபட்டேன், நண்பன் கிட்ட அடிபட்டேன், அம்மா அப்பா சரியாக கேட்கல, குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, நஷ்டம், விரயம், கடன், நோய், எல்லா இடத்துலையும் என்னை போட்டு 4 பக்கமும் சுற்றி அடிச்சிருச்சு என்ன கிரகங்கள். குறிப்பாக அட்டமத்த சனியும் இந்த வருஷமும் நல்லா இல்லைன்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே படிப்படியாக முன்னேற்றங்கள் இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்குது. ராசிநாதன் எப்போதெல்லாம் வலுவாக இருக்கிறாரோ அப்போதெல்லாம் யோக பலன்கள் நடக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி. ராசிநாதன் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பௌர்ணமி சந்திரனாகின்ற அதே நேரத்தில் ராசியில உச்சகுரு வருகிறார். ஆக 10ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன் இருப்பதால் புதிய வேலை, தொழில் மாற்றம், சம்பள உயர்வு, தைரியமாக ஒரு தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே இருக்கக்கூடிய விரயங்கள் கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை என அற்புதமான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. எதையும் தொட்டது துளங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். ஆகவே கடகராசிக்காரர்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம்.